நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மோதுறாங்க. ஈடன் கார்டன்ல இது வரைக்கும் ஆளுக்கு 4 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. வாழ்வா சாவா என்று எதிர்பார்க்கப்படுற இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க செமி ஃபைனல்ல உள்ள போவாங்க. தோக்குறவங்க வெளியே நடைய கட்ட வேண்டியதுதான். ஆல்ரெடி அந்த பிளேஸ்க்கு வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா மோதினாலும் 2016 செமி ஃபைனல்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த செமி ஃபைனல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்தியா எந்த பிளானும் மாத்தாம போன மேட்ச் ஆடின போலே ஆடினாலே போதுங்க. வெஸ்ட் இண்டீஸும் சாதாரண டீம் இல்லைங்க. 254 ரன் இந்த வேர்ல்டு கப்லேயே அடிச்சிருக்காங்க. அது சிம்ரன் ஹெட்மயர்லாம் 85 ரன் அடிச்சு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. நம்ம இந்திய டீம்ல சாம்சன் நல்லா ஆடி கொடுத்து ஆரம்பத்தில் அமைச்சு வச்சாருன்னா அதுக்கப்புறம் இருக்கிற இந்த 2 பேர் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இவங்க டைமண்டா வெடிச்சாங்கன்னா தாங்கவே தாங்காதுங்க. பின் வரிசையில் நம்ம ஹர்திக் பாண்டியாவும் நல்ல ஒரு பலன் கொடுப்பாரு. போன மேட்ச்ல நல்லா விளையாடின திலக் வர்மாவும் இந்த மேட்ச் ஆடும் பட்சத்தில் இந்தியாவோட ஸ்கோர் சும்மா மலன்னு ஏறுங்க. யாராலையும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்க பட்சத்தில் இந்தியாவோட பவுலருங்க சூப்பராக போடுவாங்க. வருண் சக்கரவர்த்தி மறுபடியும் ஃபார்முக்கு வரணும். பூம்ரா பழைய நிலைமையை நீடிச்சாருன்னா ஆக மொத்தம் இந்தியாவோட கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா ஆடும் பட்சத்தில் இந்தியா வெற்றி பெறுவது நிச்சயங்க. உங்களுக்கு இந்தியா ஜெயிக்கும் தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிக்கும் தோணுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.